ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு கலெக்டிவான வீடியோஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களோட டெக்கில் நாங்கள் பெயிண்ட் பண்ணோம், அதை ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் நான் புதுசாக யூஸ் பண்ணேன், அதை எப்படி நான் யூஸ் பண்ணேன்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஹோம்மேட் ஆலிவேரா ஜெல் நம்ம வீட்டிலே எப்படி எடுக்கலான்றதையும் பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வீட்டுக்கு பின்னாடி காலையில் 6 மணிக்கு நிலா சூப்பராக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதே டைமுக்கு எனக்கு வாசலில் சன்னும் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஒரு சில நாள் எனக்கு சேம் டைம் நிலா இந்த சைட் தெரியும், சன் அந்த சைட் தெரியும். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் இந்த சைடு வாசலில் சன் வர ஆரம்பிக்குது. இப்போ காலையில் ஒரு 8 மணி இருக்கும், நல்லாவே பிரைட்டாக சன் வந்தாச்சு. இது என்னென்னா வெந்தயக்கீரை நான் போட்டிருந்தேன், அதுவும் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. நம்ம சின்ன சின்னதாக ஏதோ ஒரு செடி நம்மளால் முடிஞ்சது வச்சு அது இலை விடும்போது இது பூண்டு முளைச்சது வச்சுருந்தேன். அது இலை விடுறதை பார்க்கவே ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெக்குக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த டெக்கு நாங்கள் மாற்றலாமா இல்லை இந்த சைடு வேறு ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்ற ஒரு யோசனையிலே இருக்கும். அதனால் நம்ம டைம் எடுத்து யோசிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த டெக் கொஞ்ச நாளாவது நமக்கு அது நல்லா வரணுங்கிறதுக்காக ஸ்டெயின் பெயிண்ட் ஷாப்லலாம் கிடைக்கும். அதை நம்ம வாங்கி இந்த இது வுட்டில் அடிச்சிட வேண்டியதான். இது அடித்தோன்னா ஒரு 1 இயர் 1 or 2 இயர்ஸ் வரைக்குமே தாங்கும். வேணும்னாலும் நம்ம அது மேலே ஓவர் கோட் மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கே நம்மளே பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான். இதெல்லாமே ஈஸியாக அவைலபிள் ஆகும். நமக்கு இந்த ட்ரேயில் பெயிண்ட் ஊற்றிட்டு இந்த ஈஸியாக அந்த ஸ்பாஞ்ச் இதை வச்சு நம்ம அடிச்சிடலாம். இங்கே நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு அவங்க ரூமுக்கெலாம் பெயிண்ட் பண்ணுறது அவங்களே தான் பண்ணுவாங்க. ஈகன் அவங்க அப்பா முக்கால்வாசி இந்த மாதிரி பண்ணாங்க. ஈகன் ப்ரஷ்ஷை வச்சு அவங்க அப்பா சொல்கிற இடத்துலலாம் அவன் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நான் லேட்டராக ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் இவங்களுக்கெலாம் சாப்பாடு செய்கிற வேலை இருந்தனால அன்றைக்கி இந்த டே இப்படி தான் போச்சு எங்களுக்கு. லோகன் தள்ளி நின்று என்ன லோகன் பார்க்குற? எது பார்க்குற? ஈகனுக்கு பெயிண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக பண்ணிகிட்டு இருந்தான். ஓரளவுக்கு அவன் ஸ்லோவாக பண்ணுவான், பட் ரொம்ப நீட்டாக பண்ணுவான் அவன் பெயிண்டிங். அதனால் அப்படியே ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி. நம்மளே நம்ம வேலைகள்லாம் இங்கே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இன்னொன்று வெளியில் நம்ம கூப்பிட்டோன்னா நமக்கு லேபர் காஸ்ட் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை நம்மளே இங்கே செய்கிறது தான் நமக்கு நல்லது. இந்தியானா ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியில் கூப்பிட்டு செஞ்சிடலாம். பட் இங்கே அந்த மாதிரி முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் ஆக்சுவலாக மார்னிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர்றது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் அந்த டேக்குள்ளே முடிச்சாச்சு. நமக்கு வேணும்னா இன்னொரு ஒரு 1 வீக் கழிச்சு கூட நம்ம திரும்ப ஒரு கோட் கொடுக்கலாம். ஏன்னா இது கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அப்படியே உரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் திரும்ப நம்ம இன்னொரு கோட்டிங் கூட நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாம் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த சின்ன சின்ன கேப் இருக்குல்ல அதெல்லாம் என்னை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஈகன் அவன் விளாட போயிட்டான். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சின்ன சின்ன கேப்லாம் என்னால் எவ்வளோ முடியுதோ அதை ஃபுல் டெக்குக்கும் கொடுக்கணும். அதை நான் ஹாஃப் தான் பண்ணேன், மீத ஹாஃப் என்னோடய ஹஸ்பண்டே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்பமாக வேலை செஞ்சு நாங்கள் ஒரு பேஷியோ ஒரு டெக்கை பெயிண்ட் பண்ணியே முடிச்சிட்டோம். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு.
ஏர் ஃப்ரையர் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அத வந்து நான் இப்போ ரீசென்ட்டா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அத வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்றத வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நெத்திலி ஃப்ரை வந்து இதில ஃப்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். உள்ளே வந்து நமக்கு வந்து இது ஒரு ட்ரே மாரி குடுத்துருப்பாங்க. இந்த ஷீட் வந்து அந்த ஏர் ஃப்ரையரோட வந்தது தான். ஃபர்ஸ்ட்டு டைம் மட்டும் தான் அந்த ஷீட் வச்சு யூஸ் பண்ணேன். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாலும் ஈஸியா க்ளீன் பண்ணிரலாம். ஆக்சுவலா ஏர் ஃப்ரையர்ல வந்து நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஸ்ப்ரேயா இருந்தா தான் நல்லா சூப்பரா வருது. என்கிட்ட அன்னைக்கு வந்து ஸ்ப்ரே இல்ல. அதனால வந்து ஆயில வந்து நான் அதில மிக்ஸ் பண்ணி, நான் வந்து இந்த மாரி பேக் பண்ணி எடுத்தேன் நானு. இது வந்து 400ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சேன் நானு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே, அந்த கோட்டிங் வந்து நமக்கு ஒரு ஸ்மெல் வரும். அதனால வந்து அதில ஆயில் ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு வச்சோம்னா, அந்த ஸ்மெல் வராது. அதுக்கப்புறம் வந்து நடுவுல வந்து 15 மினிட்ஸ்ல வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த நெத்திலி மீனை வந்து நான் மாற்றி குலுக்கி விட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வந்தது ஓரளவு நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அந்த ஆயில் வந்து நான் கம்மியாக ஸ்ப்ரே பண்ணல, அதனால வந்து இந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஆனால் ஸ்ப்ரே பண்ணி பண்ணோன்னா ஆயிலும் கொஞ்சமாக தான் யூஸ் ஆகும். அதே சமயம் நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாவே வருது. ஏர் ஃப்ரையரில் வந்து நான் நிறைய ப்ரொக்கோலி, ஃபிஷ்ஷு, ப்ரான் அந்த மாதிரி நிறைய விஷயம் வெஜிடபிள்ஸ், பன்னீர் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து பண்ணலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற ஆனியன் வந்து கூட இதில் வந்து ட்ரை பண்ணாங்க. நல்லா வந்துருந்துச்சு நாங்கள் சாப்பிட்ற அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நடுவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு பேட்ச் அந்த மாதிரி வந்தனால நடுவில் வந்து ஆயிலை வந்து நல்லா ப்ரஷ் வச்சு மேலே வந்து கோட் பண்ணேன். ஆனால் குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே வச்சு நம்ம பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக வருது. நான் அடுத்த தடவை பண்ணும்போது ஸ்ப்ரே வாங்கினேன் நான். இப்போ எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. 15 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா நமக்கு வந்து ரெடி ஆகிடும். நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம பண்ணோன்னா நல்லாவே வந்து வரும் நெத்திலி மீன். அதுக்கப்புறம் வந்து நான் நார்மல் இங்கே சால்மன் ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் ஆகி வரும். நான் வந்து இதை 400ல் வச்சு நான் பண்ணேன் இந்த நெத்திலி ஃப்ரை வந்து. நமக்கு வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஆயிலும் எடுக்காது. அதே மாதிரி இதில் பண்ணும்போதும் நல்ல டேஸ்ட்டாகவும் தான் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து நெத்திலி ஃப்ரையோட நம்ம இந்த ஊர் ஃபிஷ்ஷஸ் சால்மன், திலாப்பி அதெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணும்போது சூப்பராக வருது. அந்த ஸ்ப்ரே வச்சு நான் 350ல் தான் சால்மன் பண்ணேன். 350ல் வச்சு 12 to 15 மினிட்ஸ் நமக்கு ஆகும். சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. ஆனால் முக்கியமாக என்னென்னா ஏர் ஃப்ரையரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குக்கிங் ஆயில் வந்து ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்லா வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டருக்கு வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து பாட்டி வீட்டில் வந்து ஈஸ்டர் எக் ஹண்டிங் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ லோகனையும் வந்து அவங்க கூப்பிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்துருந்தனால இவனுங்க வெளியில் பசங்களோட விளாண்டுட்டு தான் பார்த்தா யதார்த்தமாக பின்னாடி வந்து பார்த்தா அவங்க வந்து எக் ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோலாம் கூட ஷேர் பண்ணணுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் போய் வாங்கவே இல்லை. லோகன் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி அதை வந்து எக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பயங்கர ஹாப்பியாக அதை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த பாட்டி வீட்டில் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு விசேஷம்னா அவங்க வந்து எல்லாருமே ஒரு கெட் டுகெதராக வந்து அவங்க வந்து ஆக்சுவலாக 88 வயசுக்கிட்ட ஆகுது. ஆனாலும் வந்து அவங்களே வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரையுமே வந்து வர சொல்லி அரேஞ்ச் பண்ணுவாங்க. பசங்க அந்த சைடு குட்டி பசங்களாம் எக் ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பெரிய பசங்களாம் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே நாங்கள் விளாண்டுட்ருக்கான். ஸோ இவ்வளோ குழந்தைங்களும் அப்புறம் பக்கத்து வீட்டு பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு வந்து அந்த பாட்டி வந்து கெட் டுகெதர் வந்து வச்சு ரொம்ப ஹாப்பியாக இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. லோகன் வந்து அதுக்கப்புறம் எக் எடுத்துகிட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவனுக்கு வந்து அந்த எக்கை எடுத்துகிட்டு வந்தோடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவங்க வந்து அதில் நிறைய சாக்லேட்ஸு காசெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. லோகன் எடுத்துகிட்டு வந்த எக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு $2 கிடச்சிது. ஒரு எக்லையும் வந்து 50 சென்ட் வச்சுருந்தாங்க. ஸோ 4 எக்கில் எங்களுக்கு வந்து காசு இருந்துச்சு. மீத எக்லலாம் வந்து சாக்லேட்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் ப்ரௌனி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரௌனி வந்து நான் ரெசிபி போட்டிருக்கேன். ஒரு பேசிக் ப்ரௌனி வந்து நம்ம எப்படி பண்ணலாம்
பண்ணணுன்றது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹேசல்நட் பவுடர் வச்சு ட்ரை பண்ணேன். அதில் வந்து சேம் ப்ராசஸ், அதில் அந்த பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் மேபி லைட்டாக இருக்கலாம், பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ரௌனி ரெசிபி வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து ப்ரௌனி வந்து அடிக்கடி பண்ணுவேன், என்னோடய பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுங்க அதே மாதிரி நம்ம அதை வந்து ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி. வீட்டில் வந்து கத்தாழை நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், கத்தாழை செடியை வந்து நாங்கள் மாற்றி மாற்றி வச்சது. ஏன்னா இந்த ஒரு தொட்டியிலேருந்து பல செடி வருது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றி வச்சேன். ஆனால் அந்த பெரிய தொட்டியில் உள்ளது ரொம்ப பெருசாக போயிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு அதெல்லாமே கட் பண்ணி நான் ஒரு பக்கெட்டில் வச்சுட்டேன். பக்கெட்டில் வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு நாள் விட்டுட்டோன்னா அந்த வடி இதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அது வந்து கருப்பாக வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதை கட் பண்ணி அதில் இருக்க அந்த உள்ளே இருக்க அந்த சோத்துக்கத்தாழன்னு தானே சொல்லுவோம். ஸோ அது உள்ளே வந்து அந்த ஒரு ஒயிட் கலரில் வந்து ஜெல் மாதிரி இருக்கும்ல, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதனால் வந்து கட் பண்ணி நான் இப்போ வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி வந்து ஜெல்லாக மாற்றலான்றது பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக செய்கிறதுனால ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்காது, பட் லிக்விடாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம அந்த எட்ஜஸ் சைடில் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அது ரொம்ப குத்தும். ஸோ சைடில் வந்து பார்த்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த லேயரை வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டுற வேண்டியதுதான். நான் இது மாதிரி வந்து எல்லா இதையுமே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து ஜெல்லை எடுத்துக்கிட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு முடிக்கு ஃபேஸுக்கு லீவ் அப்போ வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம். ரொம்பவே நல்லது ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாருக்குமே இப்போ தெரியும் ஆலிவேரா ஜெல் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நான் இப்போ பாக்ஸில் எடுத்துட்டேன். நான் எடுத்தது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அதை வந்து எப்போ தேவையோ ஓவர் நைட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சத்தை வந்து நான் அரைச்சி ஒரு பாட்டிலில் வந்து நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். அரைச்சோன்னே வந்து இப்படி நம்ம தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம், அரைச்சோன்னே இப்படி வந்துடும் நமக்கு. இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம கிளாஸ் ஜாரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம வந்து டெய்லி குளிக்கும் போது இதை அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கும் அப்ளை பண்ணி குளிக்கலாம், இல்லை ஸ்கின்னுக்குமே அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். இதை நான் சின்ன வயசில் அப்பப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இப்போவுமே ரெகுலராலாம் யூஸ் பண்ணுறதுல நிறைய இருந்ததுனால நான் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஆலிவேரா ஜெல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஜெல் மாதிரி வேணும்னா ஜெலட்டின் யூஸ் பண்ணி டபுள் பாயில்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இதை அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.